காணொலியை பார்த்துட்டு இருக்கிற எல்லா அன்பு உள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்க சதீஷ். இதோட நம்ம 3வது நாளா இங்க வயநாட்டில் நம்ம இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம செம்பரா பீக்குக்கு போயின்னு இருக்கிறோம். காலையில் ஒரு 6:15 நான் கிளம்புனேன். ஸோ இப்போ 7 மணி கிட்டக்கிட்ட ஆயின்னு இருக்கு. 7 மணிக்கு நமக்கு அங்கே ஸ்டார்டிங் பாயிண்ட் ட்ரெக்கிங் ஸ்டார்டிங் பாயிண்ட் அண்ட ஓப்பன் ஆகும். ஸோ நம்ம கரெக்டாக அங்கே போயின்னு இருக்கிறோம். 7 மணிக்கெல்லாம் நம்ம போயிடுவோம். இது வந்து நம்மளுடைய ப்ரீவியஸ் காணொலிகளில் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய மலைகளை பாறையும் அந்த மாதிரி ஹில் ட்ரெக் தான் பண்ணியிருப்போம். இது முழுக்க பசுமை நிறைஞ்ச ஒரு மேகமூட்டத்தோடு இருக்கிற ஒரு ஹில் ட்ரெக்கான வந்திருக்கிறோம். இந்த ட்ரெக்கிங் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த அனுபவத்தை நீங்களும் எங்களோட சேர்ந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. நம்மளுடைய ப்ரீவியஸ் காணொலி, அதாவது நம்ம வயநாட்டில் இருக்கிற அந்த 2 நாளும் போட்டிருக்கிற அந்த காணொலியெல்லாம் நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதையும் கட்டாயமாக போய் பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ வாங்க நாம போகலாம். இன்றைக்கி நம்மளுடைய வயநாடோட கடைசி நாள்ன்றதுனால ரூமை வெக்கேட் பண்ணிவிடுமேன்னு சொல்லிட்டு ரூமை நம்ம காலி பண்ணியாச்சு. ஸோ இந்த ரூமில் தான் நம்ம தங்கியிருந்தோம். இந்த ரூமை நம்ம காலி பண்ணிவிட்டு இங்கேருந்து கிளம்பியாச்சு. செம்பரா பீக் போயின்னு இருக்கோம். அது அங்கேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் தான் நம்ம அறையிலிருந்து. ஸோ 7 கிலோமீட்டர் தானே, நம்ம ஒரு 15-20 நிமிஷத்தில் அந்த இடத்துக்கு நம்ம போயிடுவோம். ஸோ போகும்போது ஒரு டீ குடிச்சிட்டு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு நின்ன இடம் தான் இந்த டீ கடை. டீ குடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பணும் பாருங்கள். அதுக்கப்புறம் தாங்க இருக்கிறதே ஒரு பெரிய ஷாக்கு. என்னடான்னு கேட்டிங்கன்னா, நம்ம அங்கே போன இடத்துல 200 பேர் தான் ஒரு நாளைக்கு அனுமதின்றது நம்மளுக்கு தெரிஞ்ச கதை தான். ஆனால் ஒரு குரூப்புக்கு 1770 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்கன்றது எனக்கு தெரியவே தெரியாது. அது ஒரு மிகப்பெரிய ஷாக்காக இருந்தது எனக்கு. ஸோ என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு பெரிய குழப்பத்திலேயே தான் நாங்கள் போகணும். போனால் 1770 ரூபாவும் ஒரு குரூப்புக்கு. ஆனால் அந்த ஒரு குரூப் 5 பேர் சேர்ந்தது தான் ஒரு குரூப் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நம்ம 2 பேர் போனாலும், ஒருத்தர் போனாலும், 5 பேர் போனாலும் அவங்களுடைய தொகை 1770 ரூபா தான். சரி என்னடா பண்ணுவோம்னு யோசிக்கும் போது நம்ம ஏதாவது ஒரு ஜோடியை தேடலாமேன்னு சொல்லி ஒரு ஜோடியை பார்த்தோம். ஸோ நாங்கள் ஒரு 2 பேர் இருந்தோம், அவங்க ஒரு 2 பேர் இருந்தாங்க. அவங்களும் நாங்களும் மர்ஜ் ஆகி 2 பேரும் ஷேர் பண்ணிக்கிட்டோம். அந்த ஜோடி தான் இப்போ இந்த நடந்து போயிட்டு இருக்கிற ஜோடி. ஸோ இவங்களோட தான் நம்மளுடைய இந்த ட்ரெக்கிங் போக போகுது. வாங்க எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இந்த ட்ரெக்கிங்கு. மெயின் செக் போஸ்ட்லேருந்து நம்ம என்ட்ரி ஆகிட்டு உள்ளே ஒரு 2 கிலோமீட்டர் வண்டி எடுத்துகிட்டு வந்தோம்னா அங்கே கார் பார்க்கிங் இருக்குது. கார் பார்க்கிங் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் அல்லது 1.5 கிலோமீட்டர் வாக் பண்ணிட்டு வரணும். வாக் பண்ணிட்டு வந்தோம்னா இங்கே ஒரு விசிட்டிங் ஏரியான்னு சொல்லியிருக்கு. இது வரைக்கும் தான் வழக்கமான விசிட்டிங் ஏரியாவுக்கு அனுமதி இருக்குது. இதுக்கப்புறம் இங்கேருந்து கிளம்புறது தான் ட்ரெக்கிங் ஏரியா. ஸோ அது காலையில் 7 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் இந்த விசிட்டிங் ஏரியாவுக்கான அனுமதி இருக்குது. ட்ரெக் பண்ணுறவங்களுக்கு 7 மணிலேருந்து 12 மணி மட்டும்தான். ஸோ இங்கேருந்து நம்ம ட்ரெக்கிங் ஆரம்பிக்கிறோம். வாங்க கிளம்பலாம்.
நிறைய மக்கள் வந்துட்டு இங்கே வந்து மலையேற்றத்துக்காக வந்திருந்தாங்க. பெண்களும் நிறைய பேர் வந்திருந்தாங்க. பொதுவாக அதிகமான மக்கள் வந்துட்டு பெங்களூரில் அல்லது ஹைதராபாத் இந்த மாதிரி தமிழ்நாட்டிலேருந்து தான் இந்த மாதிரி தான் வந்திருந்தாங்க. நிறைய கேரளாலேருந்து வந்தவங்க ரொம்பவே குறைவாக தான் இருந்தாங்க. பெண்களும் நமக்கு இணையாக வந்து ஏறினதுன்றது ரொம்ப பெருமையாக இருந்தது. ஏன்னா அவங்களுக்கும் இது மாதிரியெல்லாம் வந்து ஏறணும்னு சொல்லி அவங்களுக்கு நிறைய ஆசைகள் இருக்குது. அதை நம்ம பார்க்கும்போது தெரியுது. ரொம்ப ரசித்து வந்து இந்த மலையை வந்து ஏறின்னு இருந்தாங்க. நம்ம நடக்க ஆரம்பித்த இடத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 7 இடங்களில் வந்துட்டு இந்த பாதுகாவலர்கள் இருந்தாங்க. இந்த வனப்பகுதியில் இருக்கிறவங்க ஒவ்வொரு 200 மீட்டருக்குமே வந்துட்டு அவங்க இருந்து எல்லார்கிட்டையும் வந்து எல்லாரையும் செக் பண்ணி அங்கேருந்து உள்ளே அனுப்பின ஆளுங்க எத்தனை பேரோ அத்தனை பேரும் இங்கே இருக்கிறாங்களான்னு சொல்லி அதை எண்ணிக்கையை சரி பார்த்து தான் வந்து மேலேயே அனுப்புகிறாங்க. ஒரு 2 கிலோமீட்டர் தொலைவு இருக்குது இந்த மலையேற்றம். அதுக்கு மேலேயும் கூட இருக்கும் போல். ஆனால் நமக்கு அதெல்லாம் முதல்ல இருந்து தான் இப்போ அதுக்கு வந்து கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த 2 கிலோமீட்டர் ஏறி இறங்கிடணும். ஒரு 3 மணி நேரம் தான் நமக்கான கால அவகாசம். 3 மணி நேரத்தில் நீங்கள் ஏறிட்டு அப்படியே இறங்கிடணும். அதில் இன்னொரு செய்தி உங்களுக்கு நான் சொல்ல மறந்தேன். தொடர்ந்து நம்ம இந்த கேரளாவில் வந்து வரும்பொழுது அட்டைப்பூச்சின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. நீங்கள் எல்லாருமே வந்து திரைப்படங்கள்லையோ அல்லது வேறு ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க. அந்த அட்டைப்பூச்சி இங்கேயும் நிறைய இருக்குது. நீங்கள் கை கால்களுக்கு வந்துட்டு அந்த ஏதாவது அந்த ஆயில் மாதிரி ஏதாவது பூசிட்டு வரணும், அந்த எண்ணெய் போல். இல்லைனா வந்து அதுக்கு ஏதோ தனியாகவே வந்து கெமிக்கல் இருக்குதான் இங்கே. அதை நீங்கள் கையில் பூசிக்கினீங்கன்னா வாஸ்லைன் மாதிரி அது உங்களை வந்து பெரும்பாலும் வந்து இது கிடைக்காது. இப்போ அதெல்லாம் தெரியாதவங்க நம்ம வந்து வரும்பொழுது அது என்னையும் கடிச்சிது, என் கூட வந்து என்னுடைய நண்பரையும் கடிச்சிது. ஸோ அதனால் கவனமாக இருங்க. ஏன்னா அது ஒரு முறை கடிச்சிருதுன்னா அந்த உணர்வு எப்படி இருக்குன்னா நமக்கு நம்ம உடலில் எங்கேயோ ஒரு இடத்துல அது இருக்கிற மாதிரியே வந்து தோணிட்டு இருக்கு. அதனால் ரொம்ப கவனமாக வாங்க. இங்கே மலைக்கு மேலே ரொம்பவே குளுமையாக இருக்குது. அதை உங்களால் உணர முடியாது. ஆனால் இங்கே இருக்கிற சத்தத்தை வந்து நீங்கள் கேட்க முடியும். கேளுங்க. ಹೆಂಗಿದೆ ನೋಡಿ ಇಲ್ಲಿ ನೋಡಕ್ಕೆ. இதுதான் அந்த ஹார்ட்டின் ஷேப்பு லேக்கு. இதை பார்க்குறதுக்கும் நிறைய மக்கள் வந்து இந்த இடத்துக்கு ரொம்ப விரும்பி வருவாங்க. அது ஒரு விதமான, அதாவது ஆகாயத்துக்கு மேலே போனீங்கன்னா ஹார்ட்டின் ஷேப்பில் ஒரு லேக்குன்னா அது எல்லாருக்குமே பிடிக்கத்தானே செய்யும். அதே தான் இந்த இடம். முதல்லலாம் வந்து இந்த மலை உச்சி வரைக்கும் போயின்னு இருந்தாங்களாம். ஆனால் நாம் வந்து இப்போ நிற்கிற இடத்தோட சரி அந்த மலை மேலெல்லாம் விடுறதில்ல. பாதுகாப்பு கருதி வந்து நிறுத்திட்டு இருக்காங்க. இந்த மலை வரைக்குங்க அந்த யானைகள் எல்லாம் வந்து அதனுடைய சாணத்தெல்லாம் இங்கே பார்க்க முடியுது. அப்படின்னா விலங்குகள் இங்கேயும் வருது.
காலையில் இப்படி ஒரு அழகான மலையை ஒரு அழகான எண்ணத்தோடு நம்ம இந்த மலையை ஏறிட்டு இந்த மலை உச்சியிலிருந்து அப்படி இந்த பள்ளத்தாக்கை பார்க்கும்போது அதனுடைய அழகையும் மகிழ்ச்சியும் வந்துட்டு வார்த்தைகளால் வர்ணிக்கவே முடியாது. அது எல்லாமே வந்து நீங்கள் உணர்ந்து பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். இந்த மலையேற்றத்தை பற்றின முழு விவரத்தையும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து பாருங்கள். உங்களுக்கு இந்த இடமே நீங்களும் வந்து விரும்பி இந்த இடத்துக்கு வரலாம். இந்த இடம் ரொம்பவே அழகாக இருக்குது, உங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். வயநாட்டிலேயே இது வந்து ஒரு பெஸ்ட்டு ட்ரெக்கிங் ஸ்பாட்டுன்னு சொல்லலாம். இந்த இடத்த அந்த அளவுக்கு ஒரு அழகாக இருக்குது. நாங்கள் இதை வந்து ஒரு 2 மணி நேரம் இந்த மலையை வந்து ஏறி இருக்கோம். ஆக்சுவலி 1.5 மணி நேரத்தில் ஏறிடலாம். பட் நாங்கள் கொஞ்சம் நின்று தான் வந்தோம். 2 மணி நேரம் ஏறி இப்போ மறுபடியும் நம்ம இறங்க தொடங்கியாச்சு. இங்கேருந்து கீழே இறங்கி இங்கேருந்து நம்ம கிளம்ப போகிறோம். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிர்ந்து விடுங்க. மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.